ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த 2 ப்ரீஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலிக்ஸ் இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரீஷீட். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட்டும் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தா உங்களுக்கு எடிட்டில் புரியும். ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணால் புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டிட்டுங்க. ஸோ அப்போ தான் அந்த வீடியோ இன்னும் அட்லீஸ்ட் இன்னும் 2 பேருக்கு அந்த வீடியோ செஷன் ஆகும். ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் இதில் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெமினி ஆப் இருந்துச்சுனாக்கா உங்களுடைய பிக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஸோ உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டியை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரோஷர் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பேக்ரவுண்ட் ரிமோட் கொடுத்து இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் எடுத்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே அப்லோட் இமேஜ் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பிக்கு விஜய் பிக்கை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்து ஜஸ்ட் கீழே டவுன் இருக்கா கொடுத்து நீங்கள் வந்து பண்ணாக்கா டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, விஷயம் அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் ஐட் மிஷின் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நான் என்னுடைய செஷன் என்னன்னாக்கா ஸோ நீங்கள் ப்ரீஷீட்டே நீங்கள் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணுங்கள். எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த பிக்கு எதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் ப்ரீஷீட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட் இதில் எப்படி உங்களுடைய பிக்கு ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்டு இப்போ நீங்கள் பிஹெச் இமேஜை கன்வெர்ட் பண்ணிங்களா. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு அந்த பிக்கு இங்கே வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணி நினைக்கோங்க. ஸோ நான் ஒரே பிக்கு தான் வந்து பண்ண வீடியோ ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது நான் லாஸ்ட்டுக்கு மூவ் போயிட்டு ஸோ இப்போ நான் ஆட் பண்ண வீடியோ செலக்ட் போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணாக்க இந்த புக் மார்க் கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ அந்த புக் மார்க் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண பிக்கை வந்து பண்ணாக்க கட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க, பிக்கை செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது வந்து பண்ணாக்க கட் ஆகும். இதே மாதிரி சாங் எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்க கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம மூவ் பண்ணணும். ஜஸ்ட் அது எப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கிளியர் பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க செகண்டு இது இருக்கா ஜஸ்ட் அதையும் கரெக்டாக அந்த ஆரஞ்சு லேயருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோம். ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நாம் இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு லேயர் பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஆரஞ்சு லேயர் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்லேயர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பேஜ் இமேஜ் நீங்கள் கிளிக் போயிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டல் கிளியர் மார்க் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை ஆஃப் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீடாக்குன்னு ஆஃப் இருக்குன்னு பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க அந்த பிக் போய் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த ஆரஞ்சு கல்லில் நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே டிலீட் ஆப்ஷனுக்காக கொடுத்து நீங்கள் பார்க்க டிலீட் பண்ணி விட்டுங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா ஜஸ்ட் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்லேயர் கொடுத்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸை கொடுத்து பேஸ்டல் நேர்மா இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆட். இப்போ நாம் இந்த ஆரஞ்சு கலரை டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ண அந்த பேஜ் இமேஜில் நீங்கள் வந்து பண்ணாக்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தட் நீங்கள் ஒன் பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணி நாம் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் போய்ட்டு இதில் கேமரா ஆப்ஷன் ஆஃப் இருக்கா ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க அந்த 3D லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணி வச்சிங்களா ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு இப்போ வந்து பண்ண உங்களுக்கு பிக்கு கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான பேஸில் வந்து பண்ணாக்க நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லா பிக்கும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து பண்ணாக்க செக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்படி கரெக்டாக இல்லைனாக்கா ஜஸ்ட் அந்த பிக்கு செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு இந்த சைடில் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக பிக்கு தோமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட பிக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பிக்கில் வந்து பார்த்தா சில எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயினா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 படம் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா பேக்ரவுண்ட் தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பிரைட்னஸ் காஸ்ட்னு இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களோட பிக்கு
தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணாக்க நீங்கள் கரெக்டாக இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேஜும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டுக்குங்க. சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிலீக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் அப்படியே பேக் போயிட்டு இன்னொரு ப்ரிஷெட் நான் இம்போர்ட் பண்ண சொல்லல. ஸோ அதே நீங்கள் ஓப்பன் பண்ணினாக்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ரிலீக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கனாக்க ஸோ நான் இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பாக்ஸையும் கொடுத்து சைட் ஆல் லேயர் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து காப்பி 38 லேயர்ஸ் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் 38 லேயர்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படியே ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கெஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 இருந்துச்சுன்னா 60 மாற்றிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் 30 வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க எஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் கெஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.